ஆன்மீக சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானின் வேல்மாறலோட சிறப்பை பற்றியும் அந்த வேல்மாறல் படிக்கும் முறைகள் பற்றி தான் நாம இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முருகனுக்கு உண்டான பாடல் அப்படின்னு சொன்னாலே கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், இது எல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனா பார்வதி தேவி அவங்களோட ஒட்டுமொத்த சக்தியுமே வேலாக உருமாற்றி அந்த வேலை முருகப்பெருமான் கையில கொடுத்திருக்காங்க. அந்த வேலை போற்றும் வகையில அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வேல்மாறல். அந்த வேல்மாறலோட சிறப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யார் ஒருத்தங்க தினமும் வேல்மாறல பாராயணம் செஞ்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலோட சக்தி முழுமையா கிடைக்கும். சில பேருக்கு இந்த வேல்மாறல முழுமையா படிக்கக்கூடிய அளவுக்கு நேரம் இருக்காது. அந்த வரிகளை உச்சரிப்பதற்கும் சிரமம் இருக்கும். வேல்மாறல முழுமையா படிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. அந்த வேல்மாறல்ல கொடுக்கக்கூடிய இந்த 4 வரிகளை நீங்க தினமும் படிச்சிட்டு வந்தாலே போதும். வேல்மாறல முழுமையா படிச்ச பலனை நம்மளால பெற முடியும். அது என்ன வரிகள், அதை எப்படி படிக்கிறது, எந்த நேரத்தில் படிக்கிறதுங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னா பூஜை அறையில சின்னதா ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வேலுக்கு நீங்க சந்தன குங்குமம் பொட்டு வச்சு பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு பக்கத்துல வச்சிருங்க. காலையில எழுந்து அந்த வேலுக்கு முன்பாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் நீங்க வேல்மாறல பாராயணம் செய்யணும். செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த வேலுக்கு சின்னதா ஒரு அபிஷேகம் செய்யணும். எங்க வீட்ல வேல் இல்ல, நாங்க இந்த பாடலை படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் படிக்கலாம். முருகப்பெருமான மனசுல நினைச்சிட்டு நின்ன இடத்துல இருந்தே இந்த பாடலை நீங்க படிச்சாலும் முருகப்பெருமானோட வேல் உங்களுக்கு துணையா நிற்கும். காலை நேரம், மாலை நேரம் அல்லது இரவு நேரத்துல எப்ப வேணும்னாலும் நீங்க இந்த பாடல் வரிகளை சொல்லலாம். தீராத துன்பத்துல வெளியே எங்கேயோ நீங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முருகா முருகான்னு கூப்பிட்டு இந்த பாடல் வரிகளை நீங்க சொன்னாலே போதும், முருகப்பெருமான் ஓடி உங்களை காப்பாத்திருவார். உங்க மனசுல என்ன வேண்டுதல் வேணும்னாலும் வச்சு நீங்க இந்த வேல்மாலை படிக்கத் தொடங்கலாம். இந்த வேல்மாலலை படிக்கத் தொடங்கிய பிறகு உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றத்தை நீங்களே உணர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்குள் வருவதை உணரும் சக்தியை கொடுக்கக்கூடிய பாடல் வரிகள்தான் இவை வேல்மாறல் வரிகள். திருத்தணியில் உதித்து தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது, உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த வேல்மாறலை முழுமையா படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க அந்த முருகப்பெருமான் வேலுக்கு முன்பாக அமர்ந்து முழுமையாக இந்த பாடல்களை நீங்க படிக்கலாம். முடியாதவர்கள் இந்த 4 வரிகளை நீங்க 16 முறை சொன்னாலே போதும், அந்த முருகப்பெருமான் அருள் ஆசியை உங்களால் முழுமையாக பெற முடியும். பிறகு பூஜை அறையில் வேலை வைத்து இந்த பாடலை நீங்க சொல்லி பூஜை செய்து முடிச்சிட்டு தேவைப்பட்டா அந்த வேலை நீங்க உங்க கூடையே துணைக்கு எடுத்துச் செல்லலாம். முக்கியமான வேலைக்கு செல்லும் பொழுது காரிய தடைகள் எதுவும் வராம இருக்க இந்த வேல் உங்க கையில் இருந்தாலே போதும், தடைகள் விலகும், நினைத்தது நடக்கும். வேல்மாறல பத்தி ஒருத்தங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறத விட 48 நாள் தொடர்ந்து நீங்க பூஜை அறையில அமர்ந்து முருகனை நினைச்சு இந்த 4 வரிகளை நீங்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்க அதிசயங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். அதுபோலவே வேல்மாறல் படிக்கத் தொடங்கிய உடனே உங்க வாழ்க்கையில தீராத துன்பம் வந்துவிட்டது அப்படின்னா உடனே நீங்க வேல்மாறல் படிக்கிறத நிறுத்திராதீங்க. முருகப்பெருமான் உங்களோட கர்மாக்களை முதல்ல கழிக்கிறார், பிறகு நல்லத வாரி வாரி கொடுப்பார். முருகா முருகா என்ற அவரோட நாமத்தை சொல்லி அவரோட பாதங்களை நீங்க பற்றி கொண்டாலே நிச்சயம் உங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல மறக்காம ஓம் முருகான்னு பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.